பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பல காரியத்தை பேசி வருகிறேன். போராட்டம் யாருக்குண்டு? அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் போராட்டம் உண்டு. இன்னைக்கு அநேகர் கேட்க கேள்வி என்னன்னா, ரட்சிக்கப்பட்டீங்களா, அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்களே. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறும்போது இயேசுக்கே போராட்டம் இருந்துச்சு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை உங்களுடைய வேதத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. அவர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின போது அவருக்கு வந்த போராட்டம் எதனால? பிசாசினால. எல்லாரும் உங்க வேதத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி வச்சுக்கிறீங்களா? அல்லேலூயா. சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் அவர் நாமத்தையே, இந்த பார் முழுதும் அவர் நாமத்தையே எல்லாம் ஊரேந்தும் எடுத்துரைப்பு. நாம் இயேசு ராஜாவே, இது வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே, இது வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னெடுப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னெடுப்போம். இனி எல்லோருமே அவர் பணிக்கின்றவே, இனி எல்லோருமே அவர் பணிக்கின்றவே, ஒன்றாய் எல்லாடும் உழைத்திடுவோம். நம்ம இயேசு ராஜாவே, இது வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே, இது வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய், அதி சீக்கிரமாய், அதி உற்சாகமாய், அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். நாம் இயேசு ராஜாவே, இது வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே, இது வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். எல்லாம் எடுத்துருப்பீங்க. ஞானஸ்தானம் பெற்ற உடனே உங்களுக்கு போராட்டம் வந்துடும். கிறிஸ்தவ ஜீவிதத்தில் போராட்டங்கிறது ஒரு போர்ஷன், மறந்துடாதீங்க. என்னைக்கு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு இயேசு சொல்லிட்டு போனாரே, ஏன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் என்ன செய்வீங்க? ஜெயிப்பீங்க. அந்த நம்பிக்கை உண்டு. ஞானஸ்நானம் பெற்ற உடனே எத்தனை வீட்டில் போராட்டம் இருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க, என் வீட்டில் யாருமே ரட்சிக்கப்படலையா, நான் ஒரு ஆள் தான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கேன். உங்களை கொண்டு தான் கர்த்தர் அந்த வீட்டை அசைக்க போகிறார். சீரியாவின் படைத்தலைவனாகிய நாகமானுக்கு ஏன் குஷ்டரோகத்தை வர வச்சா தெரியுமா? அவனை கொண்டு தான் சீரியா தேசத்துக்கு என்ன செய்யணும்? ரட்சிப்பு வரணும். அது கட்டளையிட்டார்.
யோனாவை கொண்டு ஏன் மீன் வயிற்றுல வச்சார் தெரியுமா? யோபனால தான் நினிவே மக்கள் மனம் திரும்பணும். எரேமியாவை கொண்டு ஏன் உலையில ஓட்டார் தெரியுமா? அவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அநேகரை ஆட்டி படைத்தது. அது நான் பார்த்தோன்னா அத்தனை பேருக்கு பயம். ஏன்னா அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டது? 9:1 வாசிக்கிறோம், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் ஆனால் நலமாயிருக்கு. அப்படி நின்ற ஜனங்களுக்காக கண்ணீர் வடித்த ஒரு எரேமியா. என்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்து ஞானஸ்நானம் பண்ணப்படுறியோ, ஏன்னா வேதம் சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு நிக்கதேமு கேட்கிறார். யோவான் 3:3 ராக்காலத்தில் அவரிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? வாசிங்க பாப்போம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். சரி, அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். சரி, ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்லியிருக்கணும்? வெரி குட், என்னை பற்றி இவ்வளவு டீட்டெயில்டாக தெரிஞ்சிருக்கிய. நான் டீட்டெயிலாக இல்லை, டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கிய. உன்னை போல ஆளுதான் என் வேணும்னு சொல்லலை. உடனே என்ன சொல்றார்? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் இவ்வளவுலாம் தெரிஞ்சு முக்கியம் இல்லை, தெரிய வேண்டியது ஒன்று இருக்கு. மறுபடி பிறக்க வேண்டும். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க செய்தி. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க செய்தி. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோ, அர்ப்பணிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. ஆராதிக்கின்றோ, அர்ப்பணிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே அர்ப்பணிக்கின்றோ. பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோ, இயேசுவே அர்ப்பணிக்கின்றோ. ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரனே, மகிமைக்கு பாத்திரனே. மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோ, அர்ப்பணிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. ஆராதிக்கின்றோ, அர்ப்பணிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. நல்ல கவனிங்க. நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர், இல்லாட்டா வேற ஒருத்தனும் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய மாட்டான். நீ தேவனிடத்தில் வந்தவர்னு மெய்யாவே அறிந்திருக்கிறேன். வெரி குட், நல்லா சொன்னப்பான்னு சொல்லலை.
அடுத்த நிமிஷம் என்ன சொன்னாரு? நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று மெய்யாகவே ட்ரூலி அகைன் அண்ட் அகைன் ஐம் டெல்லிங் டு யூ சொன்னார். அதற்கு நிக்கோதேமு ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசிக்க கூடுமோ என்றான். சரி, இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். மனுஷனுக்கு மற்றவங்களாம் சொல்றாங்க பல பிறவி இருக்குங்கிறான். ஆனா வேதம் அப்படி சொல்லல. ஒரு தரம் பிறப்பதும் நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மாணிக்கவாசத்தை கேட்டேன்னா சொல்லுவார், புல்லாய் புடுவாய் பூடாய் வளங்காய் வல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமுத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் என்பருமானார். அத்தனை பிறப்பு நான் இங்கே அப்படி இல்லை. ஒரு காணி தாயின் வயிற்றுல இருந்து பிறந்துட்டேன், மறுபடியும் பிறக்க வேண்டும். பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க, அதான் மறுபடி பிறக்கிறது. இந்த ஞானஸ்தானம் பெற்றுட்டீன்னா உனக்கு போராட்டம் வந்துடும். இயேசுக்கே வந்துச்சு. வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து திருப்பிக் கொள்ளுங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, எதுக்கு? அதுக்கு முந்தின வசனம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார். காட்டு புறாவின் சத்தம் கேட்கிறது, என்னை தேடி வருவார் என்று தனக்கு நின்றாகம் இசைக்கிறது, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. காட்டு புறாவின் சத்தம் கேட்கிறது, என்னை தேடி வருவார் என்று காணக்குயில் இன்றாகம் இசைக்கின்றது, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. உன் வருகை வரை நான் காத்திருந்தேன், உன் விழி 2 என்று விழித்திருந்தேன். உன் வருகை வரை நான் காத்திருந்தேன், உன் விழி 2 என்று விழித்திருந்தேன். காட்டு புறாவின் சத்தம் கேட்கிறது, என்னை தேடி வருவார் என்று. நல்ல கவனிங்க. புறாவை போல பரிசுத்த ஆவியானவர், இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் சத்தம் கேட்டுச்சு. இப்படி ஞானஸ்நானம் பண்ணி அவர் கரையேறின உடன் இந்த பரிசுத்த ஆவியான அவர் மேலே வந்த உடனே பிசாசினால் சோதிக்கப்படும்படி வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள். அது மட்டும் இல்ல, இந்த அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு முன்னாடி, இந்த ஞானஸ்நானம் பெறதுக்கு முன்னாடி 40 நாள் இரவும் பகலும் உபவாசித்திருந்தார். அவருக்கு பசி உண்டாச்சு. உடனே சாப்பாட்டுல சோதனை வந்துச்சு. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை எங்க அப்பமாக்கும். ஏன்னா அவர் 5 அப்பம் 2 மீன் என்ன செய்தார்? 5000 புருஷர்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்தாரே. பிசாசு அதை ஞாபகம் வச்சிருப்பான், நம்ம தான் மறந்துடுவோம். கரெக்டா 5 அப்பம் கொண்டு அனைவருக்கும் பகிர்ந்த சிந்தையில் உவந்த வசீகர சிநேகனே, என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ, என்றைக்கு நான் என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ. உன்னதமான தேவகுமாரனை, உன்னதமான தேவகுமாரனை என்றைக்கு
நான் என்றைக்கு என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா என்றைக்கு காண்பேனோ. பரகதி திறந்து பாரினில் பிறந்து, பரகதி திறந்து பாரினில் பிறந்து, நரன் வடிவாய் வந்த ராஜ உல்லாசனை என்றைக்கு நான் என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா என்றைக்கு காண்பேனோ, என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா என்றைக்கு காண்பேனோ. ஐந்தப்பம் கொண்டு அனைவருக்கு பகிர்ந்து, ஐந்தப்பம் கொண்டு அனைவருக்கு பகிர்ந்து, சிந்தையில் உவந்த வசீகர ஸ்நேகனை என்றைக்கு நான் என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா என்றைக்கு காண்பேனோ, நான் என்றைக்கு காண்பேனோ. பிசாசு கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பான். தேவனுடைய குமாரனானா இந்த கல்லுகளை அப்பமாக்கு, ஏன்னா அவனுக்கு தான் வல்லமை உண்டு. நீ சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்குமே. அன்னைக்கு வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது பிசாசுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் செய்ய போகிற அற்புதம் தெரிஞ்சிருக்கோம், அவர் யாருங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால தான் அவருக்கு கேட்குறாரு, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்யும். உடனே என் திறமையை பார்த்தியா, நான் நினச்சா என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னார இயேசு? இல்லை. உடனே சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற வார்த்தையை சொன்னார். ஜீவ அப்பம் அல்லோ கிறிஸ்துவின் திருச்சரீரம் அல்லோ. ஏன்னா அவர் யாரு? ஜீவ அப்பம். நானே ஜீவ அப்பம்னு சொன்னாரு. அந்த ஜீவ அப்பத்தை இப்ப சோதிக்கிறான். எங்க ஒரு வார்த்தை சொல்லி எங்க அப்பமாக்கும் இவர் சொன்னாரு, அப்பத்தினால மட்டும் இல்லப்பா, ஒரு வார்த்தை போதும். அதன் பிறகு அவரை கூட்டிட்டு போய் உயரமான இடத்துல நிற்க வச்சு, எங்க இங்க இருந்து குதிங்க பாப்போம், தேவாலயத்தின் உப்பரிகையில அவரை நிறுத்தி தேவனுடைய குமாரனே ஆனால் திரும்ப திரும்ப அதைத்தான் ஞாபகப்படுத்துறேன். எங்க எப்படியாவது நாமப்பா தேவனுடைய குமாரன் எனக்கு வல்லமுன்னு சொல்லிடுவாரா? இல்லைங்க, மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். கடைசி வரைக்கும் உபத்திரவத்தின் பாதையில தான் அவர் கடந்து போனார். உபத்திரவத்தினால்தான் தன்னை பூரணப்படுத்தினார். ஆமா, இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன திறமை தெரிஞ்சா நம்மளை பார்த்து ஒன்னால முடியாது, என்னால முடியாதா, உடனே அடுத்த நிமிஷம் நமக்கு கோபம் வந்துடும். யாரை பார்த்து சொல்றேன்? அவரே சொன்னார், நான் வேண்டிக் கொண்டா எத்தனை லேகியம் அனுப்ப மாட்டாரு, ஆனால் தேவ சித்தம் செய்யறதுக்கு வந்திருக்கப்பா, என்ன வேணாலும் நடக்கட்டும். தேவனுக்கு ஏற்றவளை தான் அவன் சிந்திச்சார், வரையும் மனுஷனுக்கு ஏற்றவளை ஒரு இடத்துல கூட சிந்திக்கலை. அவன் சொன்னான், எங்க உப்பரிகையில் நிற்கிறேன்ல, எங்க அங்கேருந்து குதிங்க, ஏன்னா வேத வசனம் சொல்லுதே, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று அவர் எழுதின வச்ச திருப்பி கேட்டான். அவர் அப்ப சொல்றாரு, வாசிங்க. அதற்கு இயேசு, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே. அதனால இஸ்ரவேல் மக்கள் பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவங்க அழிக்கப்பட்டால ஒரே ஒரு காரணம் என்ன? பாம்புகளால் அழிக்கப்பட்டது காரணம் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து. இன்னைக்கு ஒரு நாள் ஆண்டவரை பரீட்சை பார்க்காதீங்க. எனக்கு இதை கொடுத்தீங்கன்னா நான் இதை கொடுப்பேன் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு நீ கொடு, அவர் 1000 மடங்கு திரும்ப கொடுப்பார். ஏன்னா ஒரு சமயத்தில் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எனக்கு
நினச்ச காரியம்லாம் கைகூடி வரணும்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா? முதல்ல நான் ஒரு ப்ரோக்ராம் போடுறேன், அதுக்கு ஒரு 10 லட்சம் செலவுனா 1 லட்ச ரூபாய் எடுத்து என் கையிலேருந்து கூட தசம பாகமா விசுவாசத்தோட எளிமையான ஊழியங்களுக்கு கொடுப்பேன். கர்த்தர் எனக்கு அதுக்கு ஃபுல்லாக தேவையை சந்திப்பார்னார். விசுவாசம். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து போடுவாங்க. எனக்கு அன்பானுடைய அவர் கேட்டார், எங்கே எழுதியிருக்க? உங்கள் பாத கையில் விழாத கீழே விழாதபடிக்கு கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. என 3வது ஒரு காரியத்தை சொன்னான், வாசிக்க பார்க்கலாம். அவரை எல்லாம் கூட்டிகிட்டு போய் வெந்த இடத்துக்கு கூட்டு போய் நிப்பாட்டி அவர் எல்லாத்தையும் சொல்கிறார், இந்த பாருங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, இவைகளெல்லாம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் நானே. உடனே அவர் பணிஞ்சிட்டாரா? அடுத்த வார்த்தை அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. தொடர்ந்து வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இன்னைக்கு உனக்கு ஞானஸ்தானம் எடுக்காம போதே போராட்டம் வரத்தான் செய்யும். இன்னைக்கு அநேக சொல்றீங்க, என்னைக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்தனோ அன்னையிலேருந்து என் வீட்டில் பிரச்சனை தான் ஐயா. சில நேரம் கோதுமை சலிக்கிற மாதிரி சல்லடையில் போட்டு சலிப்பான். ஆனால் நீ ஒரு கோதுமை மணியாக இருந்தா கீழே விழவே மாட்ட. சொலகில் புடைக்கிறது போல புடைப்பான். ஆனால் உன் விசுவாசம் ஒழிந்து போகாது. கர்த்தர் ஒரு நாள் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். மறந்துடாதீங்க. போராட்டம் எதனால் வருகிறது என்று சொல்லி வருகிறேன். ரட்சிக்கப்பட்டவனுக்கு போராட்டம் உண்டு, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு போராட்டம் உண்டு. என்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ராஜா அபிஷேகம் கிடைச்சோ அன்னைக்கு அவனுக்கு பொல்லாத ஆவி வந்துச்சு. என்னைக்கு தாவீதுனுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் வந்துச்சோ அவன் ஓடி ஒளிய வேண்டிய வந்துச்சு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, உங்களுக்கும் போராட்டம் உண்டு. ஆனால் வாழ்க்கைங்கிறது போராட்டம். என்ன வாரம்? வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெற, எடுத்து போராடி வெற்றி பெற. பெரிய மனபலி உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, ஐயா சுகமாயிரு மகளே, ஐயா சுகமாயிரு மகனே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து வரணும். இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். தொடர்ந்து உங்களோட எத்தனை போராட்டம், நிறைய காரியம் உண்டு. உங்களுக்கு பேசுகிறேன். வாக்குத்தத்தத்தினால போராட்டம் உண்டு, அபிஷேகத்தினால போராட்டம் உண்டு. அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் ஒருத்தரை காட்டியிருக்க இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தீர்க்க தரிசனத்தினாலே போராட்டம் உண்டு, ஆராதனையினால போராட்டம் உண்டு, ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கும் போது போராட்டம் உண்டு. என்னைக்கு ஊழியக்காரனாக வரையோ அன்னைக்கு உனக்கு போராட்டம் உண்டு. தொடர்ந்து உங்களோடு பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதோடு விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை ஐயா, ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. எங்கள் ஆலயத்தில் எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடச்சா ஒரு நாள் வந்து பாருங்கள். மாதாந்திர கூட்டங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 2 ஆலயம், ஒருத்தரை கூட நான் சும்மா அனுப்புகிறதே இல்லை.
ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் ஒருத்தரை ரட்சிக்காது. ஆகையினால நீங்களும் கர்த்தர் ஏவினால் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் கர்த்தர் ஏவினால் நீங்கள் உதவலாம். ஆனால் கட்டாயம் இல்லை, விசனமாயல்ல. வேலையில் உயர்வு கிடைத்து அல்லது ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட நாள், இப்படிப்பட்ட நாட்களில் தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்கள், இப்படிப்பட்ட நாட்களில் கர்த்தர் இங்கே ஏவினால் இந்த மக்களை அழைத்து வரக்கு உதவலாம், ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், ஏன் கண்ணை போல உதவுகிற ஊன்றுகோல் இந்த பார்வையற்ற மக்களுக்கு கொடுக்க உதவலாம், ஏன் ஒரு கட்டுமான பணி வயது முதிர்ந்த சகோதரிகள் பார்வையற்ற சகோதரிகளுக்காக கட்டப்பட்டு அதுக்கு உதவலாம், பார்வையற்ற மரித்தா கூட சொந்தக்கார வரமாட்டானே அந்த ஃபியூனரல் ஃபண்டுக்கு உதவலாம். நீங்களும் கர்த்தர் ஏவினால் கட்டாயம் அல்ல. எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது, இது வழியாக தொடர்பு கொள்ளுங்க. கணக்கு வைக்கிறது உண்டுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, அதுக்கு சொல்கிறேன். போஸ்டல் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்கிறவங்களுக்கும் மணி ஆர்டர் மூலமாக மட்டுமில்லை, அதுலேயும் ஒரு அக்கௌண்ட் உண்டு, போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட். அதுக்கு நம்பர் உண்டு 36 35 38 89 63. இது வழியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. யார் யார் எந்தெந்த நிலையில் போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய போராட்டங்களெல்லாம் மாறட்டும். சிலருக்கு அமாவாசை பௌர்ணமி வந்தால் கூட சரீரத்தில் வியாதிகள், சில விஷப்பூச்சிகள் கடித்த அதனாலே பலவீனங்கள் அநேகரை வாட்டி வதைக்கிறதை பார்க்கிறோம். மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள் என்ற யோவான் 8:34 ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கொடும். வியாதியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் கண்ணிகளிலிருந்தும் செய்வனை பில்லி சூனிய கட்டுக்களிலிருந்தும் பரிபூர்ண விடுதலையை கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.